உன் சங்கீதத்தை கேட்டா மக்கள் காதுல ரத்தம் வருதா. அதான் லேட்டஸ்ட் நியூஸ். நீ கூட கற்பூர வாசனையே தெரியாதவனா. இதுதான் எனக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் நியூஸ். வேண்டாம் மகேஷ். ஒருத்த கூட பழகாதன்னு புருஷன் சொன்னா அது கேட்டு நடக்கிறவதான் பொண்டாட்டி. அது விட்டு நான் அப்படிதான் செய்வேன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? ஐயோ, இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. நடுவுல என்ன எதுக்கு இழுக்கிறீங்க? நீ நல்லா பத்திட்டு ஏறிட்டோன்னு விசறதே நீங்க தான். அதுவும் எனக்கு தெரியும். போச்சுடா. சொந்த வீட்டுல சுதந்திரமா இருக்க கூட உரிமை இல்ல சார். சார் இந்த ஃப்ளைட் டிக்கெட்டை மேனேஜர் கொடுக்க சொன்னார் சார். ஓ, அப்ப நாளைக்கு நான் பாம்பே போகணுமா? மீட்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஓகே, நான் மேனேஜர்கிட்ட பேசிக்கிறேன். இப்போ சரி சார். எங்க இருக்க? நான் குளிச்சிட்டு இருக்கேன். மறுமணமா? எனக்கா? ஏற்கனவே என்னோட உடம்பு, மனசு, உணர்ச்சிகள் எல்லாம் செத்து போயிடுச்சு. இனிமே என் கழுத்துல விடுற மாலை நான் பொணமான அப்புறம் விடுற மாலை. அர்ணா, தோ வந்துட்டேன் ஷோபா. அர்ணா, நான் பியூரோல எல்லோ கலர் புடவை எடுத்து வச்சிருக்கேன். நீ அதை கட்டிக்கோ. தேங்க்ஸ் ஷோபா. தமிழ், நீங்க எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு வரும்போது உங்க பொண்டாட்டியா வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா வேறொருத்தனுக்கு பொண்டாட்டியான அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு வரணுங்கிறது என்னோட விதி போல இருக்கு. உங்ககிட்ட நிறைய பேசணும். என் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் குமுறலா கொட்டணும். உங்க மடியில படுத்து ஓன்னு அழணும். இப்படி நிறைய ஆசை இருக்கு தமிழ். உங்களை பாக்குறதுக்காக ஜெயில் வாசல்ல வந்து நின்ன. ஆனா என் மேல இருக்கிற கோவத்தால என் முகத்தை கூட பார்க்காம போயிட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க தமிழ், மன்னிச்சிருங்க. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அர்ணா, என்ன மறைக்கிற? நான் தான் வேணும்ட்டு போட்டோ வாங்க வச்சேன். அவன் மேல இவ்ளோ ஆசை வச்சிருக்கே, அப்ப சேர்ந்து வாழ வேண்டிதானே? என்ன தயக்கம்? இல்ல பயமா? என்ன கேக்குறியே? நீ ஏன் இப்படி யார் துணையும் இல்லாம இருக்க? ஏன் கதை வேற. என் புருஷன் செத்துட்டான். என் புருஷனும் தான் செத்துட்டான். ஆனா உன் ஆசைகள் இன்னும் சாகல அருணா. உன் கனவுகள், கற்பனைகள், உன் காதலுக்கு இன்னும் உயிர் இருக்கு. எனக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அருணா. நான் ஒரு ஜடம், எனக்கு உயிர் இல்ல. ஆனா நீ கோமா ஸ்டேஜ்ல இருக்க. உனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நிச்சயம் உயிர் வரும். எனக்கு எந்த உயிர் பிச்சும் தேவையில்லை. சில சமயம் ஜடமா இருக்கிறதுல இருக்கிற நிம்மதி உயிரோட இருக்கிறதுல இல்ல. அப்போ நீ தமிழை மொத்தமா மறந்துட்ட? ஆமா, இனிமே அவரோட வாழ்க்கையில நான் குறுக்கிடவே மாட்டேன். ஓ,
நீ போய் சொல்ற. நான் வச்ச சின்ன டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகல. அவரோட போட்டோ பார்த்ததுக்கே நீ கண் கலங்கிட்ட. அப்ப நேர்ல பார்த்தா? ஷோபா, விளையாடாதீங்க. என் வாழ்க்கை இறந்து போன கடந்த காலம். ஆனா தமிழோட வாழ்க்கை பூத்துட்டு இருக்கிற எதிர்காலம். என் புருஷன் இறந்தது, நான் விதவையானது எதுவுமே அவருக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. நான் ஜெயில இருந்து அவரை ரிலீஸ் பண்ணப்ப கூட அவர் முன்னாடி ஒரு விதவையா போய் நிக்கல. அவரோட மனசு எந்த விதத்திலயும் நான் கலைச்சிடக்கூடாதுங்கிற நினைப்புல ஒரு சுமங்கலியா தான் போய் நின்ன. இனிமே தமிழோட வாழ்க்கையில எனக்கு இடமே இல்ல. அப்போ அவர் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல? இல்ல. ஆனா நான் விதவைங்கிறது மட்டும் அவருக்கு தெரியவே கூடாது. சத்தியம் பண்ணுங்க. ப்ராமிஸ். இனிமே நான் இருக்கிற இடத்துல இந்த போட்டோஸ்லாம் வைக்காதீங்க. ஸ்னேகா, 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 ஸ்னேகா. என்ன என்னாச்சு? ஒரு பெரிய மனுஷா வந்தா வான்னு கூப்பிடுறதுக்கு இந்த ஆத்துல ஒரு நாதி கூட கிடையாது. மாஸ்டர், என்ன எடுத்தோனே கோவம்? உட்காருங்க, பேசலாம். இங்க பார், நான் உட்காரத்துக்கும் வரல, உட்கார்ந்து விருந்து சாப்பிடறதுக்கும் வரல. மாஸ்டர் ப்ளீஸ், நான் சொல்றது கேக்குறேளா? நீங்க உட்காருங்க ப்ளீஸ். இங்க பாரு ஸ்னேகா, எனக்கு இந்த இடத்துல கொஞ்சமாவது மரியாதை இருந்தா தேவலான்னு நினைக்கிறேன். எல்லாம் கேட்டுதான் வாங்கி பழக்கம் போல இருக்கு. மகேஷ், என்ன நீங்க பேசாம இருங்கோ. என்ன விஷயமா வந்தேள் மாஸ்டர்? ஸ்னேகா, என் கல்யாணத்துக்கு முன்னாடி பிரம்மாண்டமான ஒரு கச்சேரி இருக்குன்னு சொன்னேனே, நீ கூட பாடுறேன்னு சொன்னியே. அதுக்கு ரிஹர்சல் பண்ணணும், நீ என் கூட வரணும். நானா? ஆமா, மறந்துட்டியா? கச்சேரியில பாடுறேன் நீ தானே ஒத்துண்ட, அப்ப நீ தானே ரிஹர்சலுக்கு வரணும். மாஸ்டர், நான் எதுக்கு ரிஹர்சலுக்கெல்லாம் வரணும்? நான் நேரடியா கச்சேரிக்கே வந்து பாடிடுறேனே. இல்ல ஸ்னேகா, ரிஹர்சல் இல்லாம அப்புறம் கச்சேரி எப்படி? நீயும் நானும் சேர்ந்து பாடி ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கும் பாடுற டச் விட்டு போயிடுது. திடீர்னு எப்படி கச்சேரியில வந்து பாடுவ? அவசரம் ஆயிடும். ஏற்கனவே இருக்கிற அவசரம் போறாதா? ஏய் வென்றி, ஸ்னேகா, பாரு, இந்த சங்கீத ஊமுக்கு சும்மா என்கிட்ட வேணாம். அதான் கல்யாணம் ஆக போகுதுல, கொண்டாடி கூட்டு ஜாலியா ஹனிமூன் போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு இசை இசை ஏன் இப்படி எல்லாரும் உயிரி வாங்குற? உன் சங்கீதத்தை கேட்டா மக்கள் காதுல ரத்தம் வருதான். அதான் லேட்டஸ்ட் நியூஸ். நீ கூட கற்பூர வாசனையே தெரியாதவனா? இதுதான் எனக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் நியூஸ். வேண்டாம் மகேஷ், மகேஷ், மகேஷ் போற நேரத்துக்கு நீங்க மாஸ்டர் தான் மதிக்கலன்னு நினைச்சேன். ஆனா ஒரு தனி மனுஷன் விருப்பு வெறுப்புக்காக சங்கீதத்தையே கேவலமா பேசுறீங்க. இதனால பொறுத்து நிற்க முடியாது. அதனால என்ன? தைரியமா சொல்லு ஸ்னேகா, அவன் இசை உலகத்தையே கேவலப்படுத்திட்டு இருக்கான். நான் ரிஹர்சலுக்கு போறேன். தேங்க்ஸ் ஸ்னேகா. நான் ரிஹர்சலுக்கு மட்டும்தான் போறேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். நீங்க வாங்க மாஸ்டர். ரிஹர்சலுக்கு போறியா? நம்ம கிட்டே எவனோ ஒருத்தன் விளையாடிட்டாங்க. குழந்தைங்களை கடத்தினதும் இல்லாம நம்ம பேர் வர யூஸ் பண்ணிருக்கான். அத ரோஜா வர நம்பி நம்ம மேல சந்தேகப்பட்டுட்டாலே என்ன பண்றது? போலீஸ் ஸ்டேஷன் போலாமா வேண்டாமா? ஒரே குழப்பமா இருக்கே.
நீங்களா? நாங்களே தான். தள்ளு, உள்ள போணும்ல. தள்ளு, வாடி. ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காரு. என்ன அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? நம்மள இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாரடி. சரி, இப்போ ஏன் வந்தீங்க? என்ன விஷயம்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம். பரிதாபப்பட்டு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். ஏன் உடம்புக்கு என்ன? நான் நல்லா தான் இருக்கேன். எங்களுக்கு ஃபோன் பண்ண மர்மக்குரல் அப்படி சொல்லலையே. கமலேஷ்க்கு கை கால் உதறல் எடுத்துக்கிச்சு, நெஞ்சு படபடக்குது. பைத்தியம் பிடிச்சு தனக்கு தானே புலம்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. மர்ம குரல் யார் அது? என்ன சொன்னாங்க? காப்பகத்துல இருந்து குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டாங்களாமே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது முக்கியம் இல்ல, உண்மையா பொய்யா அத முதல்ல சொல்லு. எவ்வளவு பொறுப்பான பதவி, அதுல யார வேலைக்கு அமர்த்தணும் தெரிய வேண்டாம். கண்டவங்களையும் அனுபவம் இல்லாதவங்களையும் வேலைக்கு வச்சா இந்த மாதிரி தான் ஆகும். இந்த விஷயம் மீடியாவுக்கும் பப்ளிக்கும் தெரிஞ்சா அசிங்கமாயிடும். காப்பகத்தோட பேர் கெட்டு போயிடும். மான மரியாதை கப்பல் ஏறிடும், தெரியும்ல? ஹலோ. ஹலோ மிஸ்டர் கமலேஷ், நான் ரோஜா பேசுறேன். சொல்லுங்க. குழந்தைங்களை கடத்திட்டு போய் ஒரு நாளைக்கு மேலாகுது, ஒரு தகவலும் இல்ல. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ரோஜா, நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். குழந்தைங்களை கடத்திட்டு போன அந்த 2 பொண்ணுங்களோட முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்கள போலீஸ்ல அடையாளம் காட்ட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்றதுதான் ஒரே வழின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இதுக்கு மேல குழந்தைங்களோட உயிர் தான் முக்கியம், காப்பகத்தோட பேர் முக்கியம் இல்ல. குழந்தைங்களை கடத்தினவங்களோட முகம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னா அவங்கள நீ போலீஸ் ஸ்டேஷன்ல அடையாளம் காட்ட முடியும்னா நீ சீக்கிரம் கிளம்பி வா. நாம 2 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போலாம். சரி, நான் ஆட்டோல உங்க ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன். 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி, சீக்கிரமா. என்ன போலீஸ்க்கு போறியா? வேற வழி தெரியல. காப்பகத்தோட பேர் கெட்டு போயிடும். அதை விட குழந்தைங்களோட உயிர் முக்கியம். சரி, போலீஸ்க்கு போ. ஆனா குழந்தைங்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சிரு. என்ன, வா. புருஷன் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம பாட்டு பாட்டுன்னு ஓடுறான். ஒரு குடும்ப பொண்ணுக்கு அடுப்படியில கேட்கிற சத்தத்தை விட பெரிய இசை இருக்க முடியுமா என்ன? அதோட பெரிய சந்தோஷம் கிடைச்சிருமா? பெரிய பொண்டாட்டியா? புருஷனுக்கு வயிறு நிறைய சமைச்சு போட்டு அவன் வாயால் ஆஹா ஓஹோன்னு பாராட்டு வாங்குறதை விட பாட்டு பாடி கைத்தட்டல் வாங்குறது அவ்வளவு பெரிய பாராட்டா? தலையெழுத்துறா. ஹலோ, மகேஷ்யா. மகேஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு? ஹலோ. ஏய் ஸ்னேகா, நீயா? நான் உங்க ஆட் ஏஜென்சி எம்டி மேனகா. ஓ, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். நான் கூட என் வைஃப் ஸ்னேகா தான் ஃபோன் பண்ணான்னு நினைச்சேன். என்ன மேடம், ஆஃபீஸ்க்கு உடனே கிளம்பி வரணுமா? எனிதிங் அர்ஜென்ட்? வேண்டாம் வேண்டாம், நீங்க உடனே டி நகர்ல இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் தங்க மாளிகைக்கு போகணும். சரவணா ஜுவல்லரி? என்ன விஷயம் மேடம்? சின்ன நகை கடையா இருந்தது, இப்ப சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகைன்னு பெரிய காம்ப்ளெக்ஸா மாறி இருக்கு. அவங்க நகை கடை ஆட் ஃபிலிம் எடுக்க, பிசினஸ் ப்ரமோட் பண்ண ஆட் ஏஜென்சி செலக்ட் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் பிசினஸ். நமக்கு அந்த ஆர்டர் கிடைச்சா லாபமும் உண்டு, கம்பெனிக்கு நல்ல பேரும் உண்டு. ஓகே மேடம், ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணா போதாது, சக்சஸ் பண்ணி காட்டணும். அந்த கம்பெனியோட ஆர்டருக்காக பல ஆட் ஏஜென்சிஸ் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நாம ஜெயிக்கணும். இது இந்த கம்பெனில உங்க ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட், உங்க திறமைக்கு விடப்பட்டிருக்கிற சவால். எப்படி இந்த ஆர்டரை நீங்க வாங்கியே ஆகணும். ஷூர் மேடம், கண்டிப்பா உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ வெரி மச் மேடம். ஏன்பா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. நான் போக வேண்டிய இடம் இங்க தான் பக்கத்துல இருக்கு. சரி. நான் நடந்தே போறேன். சரிம்மா. எவ்வளவு ஆச்சு? 40 ரூபாம்மா.
இவங்க பேர் ரோசி. மிஸ்டர் கமலேஷ் சொல்லியிருப்பாரே நாங்க குழந்தைகளை தத்தெடுக்க வரோம்னு. படிச்சுட்டு வர்றதுக்கெல்லாம் இங்கதான். ஆனா ஃபாரின்ல போய் 2 வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க தானே குழந்தைங்களை கடத்தினது. இவங்களுக்கு கமலேஷ் ஆபீஸ்ல என்ன வேலை? இது நல்லா இருக்கு. ஸ்னேகா, நீலாம்பரிக்கு கல்யாணத்துக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு ரொம்ப குழப்பமா இருந்தது. நீ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல மாஸ்டர். ரிஹர்சல் முடிச்சிட்டு வர வழியில நகை செலக்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? சும்மா இரு. ஜிமிக்கி இருந்தாடுங்க. கண்ணாடி எடுங்க. எடுக்கிறேன் சார். இதுல பாரு. இது நல்லா இருக்கு. எங்க இப்படி திரும்ப. ஐயோ. பிரமாதம், அற்புதமா இருக்கு. மாஸ்டர் விளையாடாதீங்க. ஸ்னேகா, உனக்கு ஏதாவது நகை வேணா செலக்ட் பண்ணிக்கோ. ஏன் எனக்கெல்லாம் எதுக்கு நகை? ஏன் நான் வாங்கி தரக்கூடாதா? இப்படி புன்னகைச்சா என்ன அர்த்தம்? புன்னகையே போருன்னு அர்த்தம். ஸ்னேகா, இந்த ஸ்லேடை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்னோட திருப்திக்காக இந்த ஜிமிக்கை காதுல வச்சுதான் பாரு. ப்ளீஸ். வேண்டாம் மாஸ்டர், விடுங்க. ப்ளீஸ், எனக்காக. சரிடா, ஓகே பாய். வா ரோஜா, நம்ம உடனே புறப்படலாம். இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணேன். இன்ஸ்பெக்டர் அங்கே தான் இருக்காரா, வர சொன்னாரு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப 2 பொண்ணுங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு போனாங்களே, அவங்க 2 பேரும் யாரு? ஆமா, கீதாவும் சீதாவும். இல்ல, அவங்க தான் ரோசியும் மேரியும். புரியலையே. அவங்க தான் ரோசியும் மேரியுமா வேஷம் போட்டு வந்து குழந்தைகளை கடத்தினாங்க. என்ன சொல்ற? நிச்சயமா தெரியுமா? நான் எப்படி அவங்கள மறப்பேன்? அவங்க முகம் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. நிச்சயமா அவங்க தான். ஆமா, அவங்க எதுக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்தாங்க? அவங்களுக்கு இங்க என்ன வேலை? அவங்க யாரு? அவங்க கமலேஷ், நீங்க இப்படி தயங்க உங்க மேல எனக்கு சந்தேகம் அதிகமாகுது. உண்மையை சொல்லுங்க, அவங்க யாரு? நீங்க சொல்ல மாட்டீங்க. வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். இல்ல, நீ சொல்றது உண்மையா இருந்தா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம். அவங்க வீடு எனக்கு தெரியும், அங்கேயே போலாம். இல்ல, இது சரிப்பட்டு வராது. நீங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். உனக்கு போலீஸ் முக்கியமா இல்ல குழந்தைங்க முக்கியமா? குழந்தைங்க தான் முக்கியம். அப்ப அவங்க வீட்டுக்கு போலாம். குழந்தைங்க அங்கதான் இருப்பாங்க. அவங்க யாரு? அப்புறம் சொல்றேன், வா. மகேஷ், இதுக்கு பேர் தான் ரிஹர்சலா? வீட்டுக்கு வா, உனக்கு கச்சேரி வைக்கிறேன். மகேஷ், மகேஷ் ஸ்னேகா, நில்லு. வேண்டாம். அவனை சீண்டினா இந்த இடத்தையே நார் அடிச்சிருவான். அப்புறம் நமக்கு தான் அவமானம். வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், என் பேர் மகேஷ். சொல்லுங்க. உங்க ஜுவல்லரி ஷாப் ஆட் விஷயமா உங்க ஓனரை மீட் பண்ணணும். சாரி சார், ஏகப்பட்ட ஆட் ஏஜென்சி அப்ளை பண்ணியிருக்காங்க. டஃப் காம்படிஷன். நீங்கள் ரொம்ப லேட். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க ஓனர் கிட்ட நம்புறேன். சார் ரொம்ப பிஸியாக இருக்காரு. இவர் தான் எங்கள் முதலாளி. இவர் பேரு மிஸ்டர் தனசேகரன் தானே? ஆமாம் சார். இந்த கார்டு அவர்கிட்ட கொடுங்க. இல்லை சார், இந்த கார்டு உங்க ஓனர் கிட்ட கொடுக்கலன்னா உங்க வேலைக்கு தான் ஆபத்து. பரவாயில்லையா? காரணமா தான் சொல்றேன். இந்தாங்க, போய் கொடுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், மேலே போயிட்டு வந்துடுறேன். சார், நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட்.
முதலாளி உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்றாரு சார். நான் தான் வேண்டான்னு சொன்னேன்னு இல்லையோ. மாஸ்டர் அவர் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. கோவப்பட வேண்டியது அவன் இல்ல, நீதான். புரியலையே. நீயும் நானும் இங்க வந்திருக்கோங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? உன்னை ஃபாலோ பண்ணிட்டே அவன் இங்க வந்திருக்கான். ஒரு புருஷன் தான் பொண்டாட்டி ஃபாலோ பண்றானா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன? ரொம்ப கேவலமான அர்த்தம். மகேஷ் உன் கற்ப சந்தேகிக்கிறான். மாஸ்டர் அவன் உனக்கு தகுதியே இல்லாதவன் ஸ்னேகா. இல்லைன்னா இப்படி ஒரு காரியத்தை செய்வானா? அவன் ஒரு தரங்கட்டவன். இதுக்கு மேல பேசுறதுக்கு என் நாக்கே கூசல். நான் அவர்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். நீங்க பில்லு போடுங்க. தமிழ். வாங்க வாங்க. ஹாய். என்னங்க திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க தான் எங்களெல்லாம் மறந்துட்டீங்க. ஆனா நாங்க மறக்கல. அம்மா, வைதேகி அம்மா, பாட்டி, காயத்ரி, உங்க அம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஸ்னேகாக்காவும் மகேஷ் சாரும் எங்க இருக்காங்க? ஏதாவது தெரிஞ்சுதா? நிலைமை சுமூகமா இல்ல தமிழ். எல்லா கலகலப்பும் போய் குடும்பத்துல ஒரு இறுக்கமான சூழ்நிலை வந்துடுச்சு. எல்லார் உதட்டிலையும் சிரிப்பு தான் இருக்கு. ஆனா யார் மனசுலயும் சந்தோஷம் இல்லை. வைதேகி மாமி வேற பாதி நடவடமா ஆயிட்டாங்க. பாவங்க ஸ்னேகாக்கா. அவங்க அம்மாவை விட்டு பெத்த பொண்ணை விட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விதி எங்க போனாலும் அவங்கள விரட்டி விரட்டி அடிக்குது. என்னால அந்த குடும்பத்துக்கு பெருசா ஒன்றும் உதவி பண்ண முடியல. அந்த சங்கடத்தாலே தாங்க நான் அந்த வீட்டுக்கும் வரதில்லை. விதி அவங்கள மட்டும் இல்லையே, உங்களை என்ன விரட்டி விரட்டி அடிச்சுதே. அருணாவை காதலிச்சிங்க, அல்பாயசுல முடிஞ்சுடுத்தே. ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? பேச்ச மாத்தாதீங்க. என்னால் வெறும் பேச்சை மட்டும்தான் மாற்ற முடியும் ஷோபா. வேற எதுவும் என்னால் பெருசாக மாற்ற முடியலையே. வைதேகி அம்மாவோட மனசை மாற்ற முடிஞ்சுதா? இல்லை அருணா அப்பாவோட மனசை தான் மாற்ற முடிஞ்சுதா? என் தலையெழுத்தே என்னால் மாற்ற முடியல. நீங்க ரெண்டு பேரும் சின்சியரா தானே லவ் பண்ணீங்க? அப்படிதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் என் காதலை தூக்கி எறிஞ்சப்பறம் தான் தெரிஞ்சது நான் மட்டும்தான் அவளை உண்மையாக காதலிச்சேன்னு. அதோட விட்டாளா? போலீஸுக்கு முன்னாடி என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டா. எல்லாரும் சேர்ந்து என் காதலை கொன்னுட்டாங்க ஷோபா. பணக்காரங்களுக்கு காதல் ஒரு விளையாட்டு. காதலிக்கிறவங்களாம் வெறும் பொம்மைங்க. அதுல நானும் ஒரு பொம்மை ஆயிட்டேன் ஷோபா. ஐம் சாரி தமிழ். நீங்க ஏங்க சாரி கேக்குறீங்க? துரோகம் பண்ணவளே சாரி கேட்காம வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அவ பக்கத்துல ஏதாவது நியாயம் இருந்திருக்கலாம் இல்லையா? அவங்க பக்கத்துலயும் பிரமாதமான நியாயம் இருக்குங்க. பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சிட்டா இந்த பரதேசி மாப்பிள்ளை எதுக்கு? இது நியாயமான காரணம் தானே. உங்களை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்ததும் அவதானே. பட்ட அவமானம் பட்டது தானுங்களே. அருணாவை நீங்க எங்கேயாவது சந்திச்சீங்கன்னா கண்டிப்பா பேசணும். அடுத்த ஜென்மத்துல தானே, அப்ப பாக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க இங்க இருந்து கிளம்புனா போதும்னு நினைக்கிறேன். உங்க மனசு வேதனைப்படும்படி நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க தமிழ். இங்க பாருங்க ஷோபா, என் மனசு வேதனைப்படுற அளவுக்குலாம் நீங்க ஒன்றும் பெருசா பேசி இல்ல. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, எப்ப அவன் காதலை வித்தாலோ அப்பவே அவ செத்துட்டா. இத பத்தி இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க. தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. சாரி தமிழ். செத்துட்டு தான் நினைக்கிற உங்க காதலுக்கு இன்னும் உயிர் இருக்கு. அதை காப்பாத்துறதுக்கு ஒரு நல்ல டாக்டர் தேவை. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யா கம் இன் மகேஷ். ஏன் இவ்வளவு நேரம்? எனக்கு பொறுமையே இல்ல, ஒரே டென்ஷனா இருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ் ஜுவல்லரி மார்ட் போனீங்களே, என்னாச்சு? வாவ், ஃபேன்டாஸ்டிக். 2 கோடி ரூபாய் ஆர்டர் கிடைச்சிருக்கா? ஓ காட், எப்படி இது? I couldn't believe it. You're fantastic. 2 crores. என் செலக்ஷன் எப்பவுமே கரெக்டா இருக்கும்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. எப்படி இது? ஒன்றும் இல்லை மேடம், இந்த தங்க மாளிகையோட ஓனர் மிஸ்டர் தனசேகரன் ஒரு காலத்தில் என்ன மாதிரி கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பெரிய லாஸ், தற்கொலை அளவுக்கு போயிட்டாரு. நான் தான் கொஞ்சம் உதவி பண்ணி அவரையும் அவர் பிஸ்னஸையும் காப்பாத்தினேன். அதுக்கு கைமாறாதான் இந்த 2 கோடி ரூபாய் ஆர்டர். Anyway, this is just great. I'm so excited. நீங்க டல்லா இருக்கீங்களே? ஒன்றும் இல்லை மேடம்.
எனிவே ஐ அம் so happy. I have to give a treat. பரவாயில்ல மேடம், இது என்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். ட்ரீட்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா ட்ரீட்டுக்கு வரணும். அதோட ஒரு முக்கியமான விஷயம், ஆபீஸ்க்காக ஒரு பைக் வாங்கினேன். இனிமே இது உங்களுக்கு. Thank you very much, madam. Nice gentleman. எங்க இப்படி திரும்ப? பிரமாதம். வீட்டில் யாருமே ஃபோன் எடுக்கலையே அப்படின்னா அந்த ஸ்னேகா இன்னும் அந்த பாட்டுவாதியோட தான் ஊர் சுத்திட்டு இருக்கா. வீடு வந்து சேரல. நம்ம அவளை நகைக்கடையில் பார்த்து அவ்வளோ உதாசீனப்படுத்தியும் அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. அப்படின்னா என்னை விட அந்த பாட்டுவாதி அவளுக்கு முக்கியமா போயிட்டா. வீட்டுக்கு வரட்டும், கவனிச்சுக்கிறேன். இவங்கதான். கமலேஷ், இவங்கதான். இவங்க 2 பேர் தான் என்னை ஏமாத்தி குழந்தைங்களை கடத்திட்டு வந்தது. ஏய், குழந்தைங்க எங்க? குழந்தைங்களா? அதானே, எங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இனிமேல் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கணும்னா குறைஞ்சது 2 வருஷமாவது ஆகும். ஏய், குழந்தைகளை கடத்துறது இல்லாம திமிர் பேச்சு வேறையா? கடத்தி வச்சிருக்க குழந்தைங்க என்ன பண்ணீங்க? கமலேஷ், இவங்க 2 பேரும் யாரு? இவோ சீதா, அவ கீதா, சிஸ்டர்ஸ். Glad to meet you. உங்க பேரு? நடிக்காத. குழந்தைங்க எங்க? சீதா, விளையாடாத. உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்த அந்த பொண்ணுங்க எங்க கிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. நாங்களும் குடோன்ல போய் பார்த்தோம். அங்க இருந்து 8 குழந்தைங்களும் காணோம். எங்க அவங்க? எந்த குழந்தைங்க எங்க காணாம போனா எங்களுக்கு என்ன? அவங்க ஏன் குழந்தைங்க மாதிரி? அடேங்கப்பா, எப்போ இருந்து குடும்பத்து மேல உனக்கு இவ்ளோ பாசம், சொந்த பந்தம் மேல இவ்ளோ அக்கறை வந்தது? உனக்கு தான் உறவுக்காரங்க உயிரோட இருக்காங்களா செத்தாங்களான்னு கூட கவலை இல்லையே. யாரும் அனாதை பொண்ணுங்களை பத்தி அவ்வளவு கவலைப்படுற? அப்படி துடிச்சு போயிடுற? கீதா, சொந்த உறவுகளை காப்பாத்த வக்கு இல்ல, நீ ஒரு காப்பகத்தை காப்பாத்த போறியா? வேடிக்கையா இருக்கு. காதலிச்சவளே கைவிட்ட பெரிய மனுஷனாச்சே இவரு. என்ன கமலேஷ் இது? நம்ம குழந்தைங்களை பத்தி கேட்டு அவங்க வேற ஏதோ கதை பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் பேசாம நின்னுட்டு இருக்கீங்க. ரோஜாக்கு உன்னோட கதை தெரியாது இல்ல? உன்னோட அசிங்கமான அருவருப்பான பிளாஷ்பேக் நீ இன்னும் சொல்லலையா? நாங்க உன் சூரகத்தை சொல்ல ஆரம்பிச்சோம் அசிங்கமாயிடும். அதுக்கு முன்னாடி இங்க இருந்து மரியாதை ஓடிடு. போயிடு இங்க இருந்து. அடிக்கலாமா? இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. பூமாலடா, பிச்சு எரிஞ்சிடாத. என்ன குரங்குன்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. என்ன ஆளை விட்டுருப்பா. அப்பா, ஏன் ஸ்னேகா மாஸ்டரோட போறதுதான் மகேஷுக்கு பிடிக்கலனா விட்டுட. சொல்லிட்ட மகேஷ், ஸ்னேகா இனிமேல் மாஸ்டரோட போக மாட்டா. அத அவ வாயால சொல்லட்டும். பாட்டுனா வாய் பொழந்துக்குது, புருஷனா வாய் மூடிக்குதா? மகேஷ், நான் மாஸ்டர் கூட சேர்ந்து கச்சேரி பண்றதா அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். இப்போ அந்த சத்தியத்தை என்னால மீற முடியாது. உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தி ஆகணும் மகேஷ். நான் பாடகி ஆகணும்ன்ற என் லட்சியத்துக்கு உதவி பண்றதா சொல்லிதான் நீங்க என் மனசுலயே இடம் பிடிச்சீங்க. ஆனா இப்போ காதல், குடும்பம், பிரச்சனைன்னு திசை திரும்பிட்டோம். இப்போ மறுபடியும் என் லட்சியத்துக்கு உயிர் வந்திருக்கு மகேஷ். நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு தடவை மட்டும் நான் இந்த கச்சேரியில பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க மகேஷ். இந்த ஒரு தடவை மட்டும் இந்த ரிஹர்சலுக்கும் கச்சேரிக்கும் போறதுக்கு மட்டும் நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தா போறோம். இதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன் மகேஷ். ப்ளீஸ்.
மகேஷ் ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்க மகேஷ். மகேஷ் மகேஷ் ச்சே, காட்டு மிராண்டி பையனா இருக்கானே. உன் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன்றானே. நீயா தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை அனுபவி. ஏய் வந்துட்டியா சோபா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்க எனக்கு அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இரு. ஹலோ, மிஸ்டர் தமிழ் நம்பி இருக்காரா? இல்லையா? சரி, வந்தா நான் ஷோபா ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, சும்மா அவரோட குரல் கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. அருணா, நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்னது அது? ஏன் இன்னொரு அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்க வேண்டியதானே? அவர் இல்ல, அதான். அருணா, இந்த வர சண்டே நான் ஒரு முக்கியமான விஐபி ஆத்து கூப்பிட்டுருக்கேன். அவருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் பண்ணணும். நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். என்ன பேச்சே காணோம்? இத பாரு, நீ யாருக்கு வேணாலும் விருந்து வச்சுக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் வேலை விஷயம் என்னாச்சு? அது வந்து இத பாரு, ஒரு வாரத்துல எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன். ஏற்கனவே 4 நாள் ஆயிடுச்சு. அந்த வேலையை தவிர மத்த வேண்டாத வேலை எல்லாம் பாக்குற மாதிரி தெரியுது. இத பாரு சோபா, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. அதனாலதான் எங்க அப்பா அம்மா விட்டே நான் வந்தேன். முடிஞ்சா வேலை வாங்கி கொடு, இல்லைன்னா சொல்லிடு, நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். ஏன் இவ்வளவு சூடு? ஏன் கோவப்படுற? எங்க எம்டி ஊருக்கு போயிருக்காரு, நாளைக்கு வந்துடுவாரு. வந்த உடனே நான் அவர்கிட்ட பேசி அரேஞ்ச் பண்றேன். ம், ரொம்ப தேங்க்ஸ். நான் தமிழ் கிட்ட பேசினா உனக்கு இந்த அளவுக்கு கோவம் வருதா? சந்தோஷம்தான்.